இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, சொல்ல மறந்துட்டேன். திருட்டு போன நகை எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு. சொன்னாங்க, தேன் சொன்னாங்க. ஓ, எல்லா இன்ஃபர்மேஷனும் முன்னாடியே போயிடுதோ? மாப்ள, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ நல்லபடியா நகை கிடைச்சிருச்சு. அப்பா. அப்போ மதினி வீட்டு நகையை தான் நம்ம மீட்டு கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஜிகர்தண்டாக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. என்ன பண்றது? நகை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு பதட்டமாவே இருந்தது. எப்படி இந்த கல்யாணம் நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்படிலாம் ஏன் நினைக்கிறீங்க? நகையா முக்கியம். என்ன ஆனாலும் நான் தேன்மொழிய கல்யாணம் பண்ணி பார்த்தேன். அது உங்க நல்ல மனசு மாப்ள. ஆமா மாமா, நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. காசு நகையை பெருசா பாக்குறது இல்ல. இப்ப நம்ம டிரைவர் கூட வாய் பேச முடியலனாலும் சொந்த கால்ல நிக்கணும்னு பாக்குறாரு, உழைக்கிறாரு. ஆனா சில திருட்டு பயலுக இருக்கானுங்க. இது யாருமா சொல்ற? நகையை திருடினவன் தான். அவன் ஒரு வெட்டி பையன் மாமா. ஊரையே சுத்திட்டு இருப்பான். ஆளு பாக்க நல்ல தடிமாடு மாதிரி இருப்பான். அவன் வாயை திறந்தா பேசுறத நிறுத்தவே மாட்டான். நம்மள டேமேஜ் பண்றாளே, நம்ம நல்லது பண்ண கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அவனுக்குலாம் உழைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணமே கிடையாது. திருட்டு பையன். அவனெல்லாம் காலத்துக்கும் ஜெயில போட்டு அடைச்சு வைக்கணும். என்னப்பா, எதுக்கு பிரேக் அடிச்ச? என்னப்பா, என்ன சொல்றாரு? ஏதோ நாய் குறுக்க போயிடுச்சான். ஐயோ, பாத்து ஓட்டுப்பா, மெதுவாவே போ. நல்லா உட்காருங்க. மா, இந்த கோயிலுக்கு எப்ப வந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல? ஆமா மீனாட்சி, எனக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த எல்லச்சாமி நமக்கு அவ்வளோ நம்பிக்கையை கொடுக்கும். அதான். மீனாட்சி, என்னம்மா ஆச்சு? இல்ல, அவர் பாவம் இல்லம்மா. வாய் பேச வேற வராது. அங்க தனியா நின்னுட்டு இருக்காரு. சரி, கூப்பிடு. ஹலோ. ஐயோ சார். ஹலோ சார், உங்களதான். தம்பி, வாங்க தம்பி. அட வாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்க வேற நாள் பூரா கார் ஓட்டிட்டே இருக்கீங்க. இந்த ஆத்தா உங்களுக்கு துணையா இருப்பா. நீங்க வாங்க தம்பி, வாங்க. அட வாங்க சார். வாங்க மீனாட்சி, வாமா வாமா தேனு, வாங்க மாப்ள. வணக்கம் சுமதிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அப்புறம் போன வருஷம் நீங்க வரலையே? வரணும் தான் இருந்தேங்கய்யா, ஆனா வேலை சரியா இருந்தது. ஐயா, மீனாட்சி படிப்பு முடிச்சிட்டா, இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. நல்லது. இந்தாங்கய்யா. அப்புறம் தம்பி யாரு புதுசா இருக்காரு? ஐயா, தேனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குங்கய்யா. இவர்தான் மாப்பிள்ள. ஓ, வணக்கங்க. வணக்கம்பா. நல்லதா போச்சுமா. ரெண்டு பேரையும் சேர்த்து நிக்க வச்சு ஒரு பூஜையை பண்ணிடலாம். வாழ்க்கை சிறப்பா அமையுமா. ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாமே. மா, பரவாயில்லம்மா. ஏய், அவங்க வீட்ல தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க. எது தப்பா எடுத்துக்கிறதா? என் அப்பத்தா இவனை உட்கார வச்சு வேப்பல அடிச்சிரும். அத்தை,
அதெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. அவர் சொல்ற மாதிரியே பூஜை பண்ணிடலாம் அத்தை. அடேங்கப்பா, கல்யாணம் வந்துட்டாலே தைரியம் வந்துடும் போல இருக்க. பண்ணிடலாம் அத்தை. அது இல்ல, உங்க வீட்ல மா அதான் மாமாவே சொல்றாருல்ல, அப்புறம் என்னம்மா யோசிக்கிற? பூஜை பண்ணிடலாம். ம் சரிங்கய்யா, நீங்க பூஜை பண்ணிடுங்க. சரிங்கம்மா, சரிங்க. நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். தைரியமா இருத்தேன்னு. விபூதி வைக்கும் போதாவது மாஸ்க் கழட்டலாம்ல. அதை மாட்டலன்னா நான் மாட்டிப்பேனே. சரிங்கம்மா, பூஜையெல்லாம் சிறப்பா முடிஞ்சது. நான் போய் சாமி பிரசாதத்தை எடுத்துட்டு வரேன். சரிங்கய்யா. சரியா? வாங்க. தேனு தேனு, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? பிரதர், ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தரீங்களா? வா. தம்பி நல்லா அழகா எடுங்க. மாமா, சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னா சேர்ந்து நிக்கணும். நல்லா சேர்ந்து நில்லுங்க. ஏய் மீனாட்சி, ஏய். இன்னொன்னு எடுங்க. பரவாயில்ல, நம்ம அண்ணன் பயங்கரமான ஆளத்தான் இருக்கான். மீனாட்சி, நீ வா வா. வா. ஒரு நிமிஷம். அம்மா, அம்மா நீ வாமா. நான் எதுக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். வா. அம்மா இரு வரேன். சீக்கிரம் வாமா. மாமா வாங்க அத்தை. வா. வா. நிக்கிறேன்.